வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. யாழ் மண்டல விண்ணிலவெளி இணைப்பினில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று எமக்கு டாக்டர் பசுமதி அம்மா சிந்தனை நடைபெற இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் அம்மாவால் இணைய முடியவில்லை. அவ்விடத்தை எமக்கு முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நிரப்புவதற்கு முன் வந்திருக்கின்றார். நல்லதோர் சிந்தனையாக வேதாத்திரியமும் உடல் நலமும் என்ற தலைப்பினில் எமக்கு சிந்தனை வழங்க இருக்கின்றார். முதலில் நாம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து ஐயா அவர்களை ஒரு சிறு அறிமுகத்தோடு நாம் அழைப்போம். ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்த போதிலும் ஒரு சிறு அறிமுகம். கோயம்புத்தூரை சேர்ந்த ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 30 வருடங்களுக்கு மேலான அனுபவத்தை கொண்டவர். அதில் ஊறியும் திளைத்தவர். நல்லதோர் சிந்தனையாளர். அவரது சிந்தனையில் எண்ணற்ற நூல்கள் மலர்ந்திருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே. விண்ணலை வழியாக வேதாத்திரிய சிந்தனைகளை உலகம் முழுவதும் விதைத்து வருகின்ற முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வேதாத்திரியமும் உடல் நலமும் என்ற ஓர் சிறப்பு தலைப்பினில் எமக்கு சிந்தனை வழங்கிட முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா சார்பிலும் யாழ் மண்டலத்தின் சார்பிலும் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனேயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யாழ் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை இதனை சிறப்பாக நடத்தி வருகின்ற குழந்தைவேலு ஐயா அவர்கள் மற்றும் ரகுபாலம் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் மற்றும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வேதாத்திரியமும் உடல் நலமும் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சித்தர் பெருமக்கள் இந்த மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை உடல் நலமும் மனபலமும். இந்த இரண்டு இருந்தால் போதும் வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்து முடித்து விடலாம். இந்த இரண்டையும் பின்பற்றுவதற்கான ஒரு மனப்பக்குவம் வேண்டும். வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் வேண்டும். பொதுவாக இன்றைய சமுதாயத்தில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற சொலவடை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்வார்கள். இதிலே ஒரு உட்பொருள் மறைபொருள் இருப்பதை கொஞ்சம் நம்ம அந்த வார்த்தைகளை சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். ஹெல்த் இஸ் வெல்த், உடல் நலமே செல்வம். எப்படி? இயற்கை தந்த நலமான உடல். மாணவ பருவத்தை முடித்து இளமை பருவத்திலே ஒரு தொழிலை மேற்கொள்கின்றோம். அப்போ நலமான உடல், இதை பயன்படுத்தி அறிவையும் சிந்தனை திறத்தையும் பயன்படுத்தி உழைத்து பொருள் ஈட்டுகின்றோம். பொருள் எதற்கு என்ற ஒரு கேள்வி இன்றைய மக்களிடத்தில் எழுப்பினோம் என்றால் என்ன விடை கிடைக்கும்? என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வியா இருக்கு. பணம் தான்ப்பா வாழ்க்கையே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கணும், நிறைய அனுபவிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் வசதியான வாழ்க்கையை தரணும், இதுக்கெல்லாம் பணம் தானே சம்பாதிக்கணும்
என்ற ஒரு பெரிய விளக்கத்தை தருவார்கள். சரி, கடைசி வரைக்கும் உடல் தோய்வின்றி நோயின்றி பொருளை மட்டுமே சம்பாதித்து குவித்தவர்கள் யாராவது உண்டா என்று ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போதுதான் இளமையில் உழைப்பும் பணமும் நமக்கு கூடுதலாக இருக்கும். அதிக உழைப்பு, அதிக வருவாய். ஆனால் இந்த திறமையும் வருவாயும் முதிர் பருவம் அடைகின்ற போது சற்று தேக்கமுற்று பிறகு குறையவும் தொடங்கும். அதான் ரிட்டையர்மெண்ட் சொல்கிறார்களே. அதாவது ரீடயர்ட் இஸ் ரிட்டையர்ட். டயர்ட் என்றால் சோர்ந்து போவதுதானே. அப்ப ரீடயர்ட் என்றால் மீண்டும் சோர்ந்து போவது. அப்ப முதல் டயர்ட் எப்போ, ரீடயர்ட் எப்போ என்றால் இளமையை முடிக்கின்ற வயது 40. அப்ப 40 வயதிலே தோன்றுவது ஒரு தளர்ச்சி, டயர்ட். ஆனாலும் குடும்ப கடமைகள் மிகுந்திருக்கின்ற பருவமும் அதுதான். திருமணம், வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தர வேண்டிய நிர்பந்தம் அந்த பருவத்துல தான். அப்ப அதிகமாக உழைத்தாக வேண்டுமே, செலவுகளை ஈடுகட்டுவதற்கு அதிக பொருள் தேவை. அப்ப அதிகமாக உழைத்தாக வேண்டும். அப்ப தளர்ச்சி அடைந்த போதும் மீண்டும் ஒரு மன உறுதியோடு எப்படியாவது நமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமே என்ற உத்வேகத்தோடு மேலும் உழைக்க தொடங்குகிறோம். 60 வயதிலே ரீடயர்டு, மறுபடியும் சோர்ந்து போகிறோம். இந்த சோர்வு 40 விட அதிகமாகத்தான் இருக்கும். இதற்கு மேல் நம்மை தொழிலை வைத்திருந்தால் அவுட்புட், உற்பத்தி திறன் குறைந்திருக்கும். அப்ப அதிக சம்பளம் தந்து குறைந்த உற்பத்தியை பெறுவதற்கு எந்த தொழிலதிபர் விரும்புவார்? எனவே நமக்கு நன்மை செய்வதாக ஒரு கருத்தை சொல்லி நீங்கள் ஓய்வு பெற வேண்டும், உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ரிட்டையர்மெண்ட் என்ற ஒரு விதியை வைத்து ஏதோ ஒரு தொகையை தந்து நமக்கு வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். இதற்கு இடையிலையும் சரி, இந்த ஓய்வு காலத்திலேயும் சரி, உடல் நோய்கள் ஒவ்வொன்றாக மேலே வர ஆரம்பிக்கும். சேர்த்த செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடல் நலத்தை சீர்படுத்துவதற்கே செலவாகி கொண்டிருக்கும். வாழ்க்கை முடிகின்ற போது என்ன மிச்சம் என்று பார்க்கின்ற போது உடல் சோர்வும் நோய்களும் மன இறுக்கமும் வருத்தங்களுமே இந்த வாழ்க்கை சொத்தாக இருப்பதாக நாம் உணர்கிறோம். அப்ப அந்த பருவத்திலே அல்லது மருத்துவமனையிலே படுத்திருக்கின்ற போது எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்தால் தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமது நலமான உடல் தான் உழைப்பின் மூலமாக பணமாக செல்வமாக மாறியிருக்கிறது. நம்முடைய உடல் நலம்தான் உழைப்பின் மூலமாக வருவாயாக மிகுதியானது செல்வமாக மாறியிருக்கிறது. இதுல இயற்கை விதிப்படி ஒரு இலக்கணம் உண்டு. அளவு முறை என்ற ஒரு இலக்கணம். பகவத்கீதையிலே உண்பதிலே அளவு, உறங்குவதிலே அளவு, செயல் செய்வதிலே அளவு, இதுவே யோகம், இதுவே ஞானம், இதுவே முக்திக்கான வழி என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. இதை மகர்ஷி அவர்களும் லிமிட் அண்ட் மெத்தடாலஜி, அளவு முறை
5 அளவு முறை என்று ஒரு இலக்கணத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இலக்கணத்தின்படி நம்முடைய உடல் நலத்தின் எத்தனை பகுதியை செல்வமாக மாற்றிக்கொண்டால் உடல் நோயும் வராது, செல்வமும் வளமாக இருக்கும். இந்த ரேஷியோ between health and wealth, the ratio between health and wealth எவ்வளவு வைத்துக் கொள்ளலாம்? இதுவரைக்கும் இந்த கோணத்தில் சிந்தித்தவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாகத்தான் இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த கோணத்தில் நம்மை சிந்திக்கவே விடாது நம்முடைய மனம். காரணம் என்ன? வசதிகளின் மீது இருக்கின்ற ஒரு ஓயாத ஆர்வம், ஒரு ஈர்ப்பு, புதிய புதிய பொருட்கள், புதிய புதிய அனுபவங்கள், இப்படி மனம் அதிலே நாடி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ அதற்காக பொருளை ஈட்டிக்கொண்டே இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் ஒரு சாமியத்தை சொல்றாங்க. அனுபவ பொருட்கள் பெருக பெருக உடல் நலம் கெடும். இப்ப அனுபவ பொருட்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல இத்தனை வகையான உணவுகளே கிடையாதுங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இட்லி என்று சொல்லக்கூடிய பதார்த்தமே செல்வந்தர்களின் காலை உணவு. மற்ற எல்லோருக்கும் பழைய அமுதுன்னு சொல்லுவார்கள். நேற்று மிகுந்த சாதத்தை நீர் ஊற்றி ஊற வைத்து அடுத்த நாள் காலையில கொஞ்சம் தயிரை கலந்து உப்பு போட்டு அதை சாப்பிடுவதுதான் நீராகாரம் என்றாலும் சொல்லுவாங்க. பொதுவாக எல்லோருக்கும் இதுதான் காலை உணவு. செல்வந்தர்களுக்கு தான் இட்லி, தோசை என்ற பதார்த்தங்கள் எல்லாம். ஆனா இன்றைக்கு கிட்டத்தட்ட நடுத்தர குடும்பங்கள் எல்லோருமே இந்த இட்லி தோசையோடு நிறுத்துவது இல்லை. இன்னும் புது புது கண்டுபிடிப்புகளாக பல வகையான உணவு வகைகளை வீட்டில் செய்ய முடியவில்லை என்றாலும் உணவகங்களிலே சென்று அருந்துகின்ற ஒரு போலித்தனமான கலாச்சாரம், ஒரு ஃபன் கல்ச்சர் இன்றைக்கு இங்கே கோவையில தமிழ்நாட்டிலே பார்க்கின்ற போது வீக்கெண்ட்ஸ் என்கின்ற மேல்நாட்டு கலாச்சாரம். அங்க வீக்கெண்ட் என்பது என்னன்னா உறவு நட்போடு கலந்திருப்பது, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது. லிக்கர் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, ஆனா உணவு பதார்த்தங்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைவாகத்தான் இருக்கும். வகை வகையான உணவெல்லாம் அங்க கிடையாதுங்க. அப்போ உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்பது அங்க இல்லை. அதே வீக்கெண்ட் கல்ச்சர் இங்கே வருகின்ற போது பொதுவாக யாருமே ஒரு நாள் இரவாவது சமைப்பது கிடையாது. உணவகங்களிலே போய் பல வகையான உணவுகளை உண்பது என்ற ஒரு கலாச்சாரத்தில் வந்து விட்டாங்க. வார வாரம் அங்கே சுவையான உணவு தான். சுவை எப்படி வரும்? அதாவது அழகான கூந்தல் இல்லையா, கார்மேக கூந்தல். ஆனா கையும் எண்ணெயும் களவாது ஒளியில் ஈரும் பேணும் விளையத்தக்க ஓட்டின்கண் முளைத்தெழுந்த கீரையின் மயிரை திறன்முகில் என்றும் பட்டினத்தார் பாட்டு. கையும் எண்ணெயும் களவாது ஒளியில், கையில எண்ணெயை ஊத்தி தேய்ச்சி தலையில தேய்ச்சி முடி வாரலன்னு சொன்னா அது என்ன ஆகும்? ஈரும் பேணும் விளையத்தக்க ஓட்டின்கண் முளைத்தெழுந்த கீரையின் மயிரை திறன்முகில் என்றும் கார்முகில் கூந்தல். அது மாதிரி இங்க மசாலாவும் எண்ணெய் நெய்யும் கலக்கவில்லை என்றால் எந்த சுவையும் வராதுங்க. அப்ப சுவையின் ரகசியம் என்ன என்றால் திணிவு பெற்ற அணுக்களே சுவைக்கு காரணம்.
திணிவு பெற்ற அணுக்களே சுவைக்கு காரணம். அப்ப திணிவு என்பது என்ன சொல்றோம்? ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று விஞ்ஞானம் சொல்லும். அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு சதுர மில்லிமீட்டர் வச்சுக்கங்களேன், குறைந்த அளவு, ஒரு சதுர மில்லிமீட்டர், இதற்குள் எத்தனை அணுக்களை திணிக்க முடியுமோ, எவ்வளவு அதிகமான அணுக்களை அதற்குள் திணிக்க முடியுமோ, அந்த திணிவு தான் இனிப்புக்கும் சுவைக்கும் காரணம். சரியா? இவ்வளவு திணிவு பெற்ற ஒரு அணுவை 98.6 டிகிரி F வெப்பமுடைய இந்த உடலால் செரிக்க முடியுமான்னு பார்க்கணும். 98.6 டிகிரி Fல அந்த உணவை நமது உடலால் செரிக்க முடியுமான்னு பாருங்க. செரிக்க முடியாது. அப்படி முடியாத உணவு என்னவாக இருக்கும்ல? இப்ப நமக்கு தெரிந்தே சுகர் ப்ராப்ளம் வருது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வருது, அப்புறம் மற்ற ரசாயன குழப்பங்களால பல்வகை நோய்கள் வருகின்றன. இதெல்லாம் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிற போது அதுல இந்தந்த ரசாயனங்கள் குறைந்தால் மிகுந்தால் இந்தந்த வியாதி என்று நமக்கு மருத்துவர்கள் வரையறை செய்கிறார்கள். அப்ப எத்தனை வியாதிகளுக்கும் காரணம் என்ன? செரிக்க முடியாத உணவை ஏதோ ஒரு நாள் உண்டால் கூட உணவு சமாளித்துக் கொள்ளும், உடல் சமாளித்துக் கொள்ளும். வாரம் வாரம் அடிக்கடி இதையே உண்டு கொண்டிருந்தால் உடல் எப்படி செரிக்க முடியும்? அவருடைய திறமையை, செரிமான திறமையை அதிகரிக்கக்கூடிய வல்லமை உண்டா, வழி உண்டா என்றால் உடற்பயிற்சி. எவ்வளவு பயிற்சி செய்யணும் என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது அறிவியல் சொல்கிறது, இந்த மைசூர் பா என்று ஒரு ஐட்டம் உண்டுங்க இங்க கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டுல. கடலை மாவு, நெய், எண்ணெய், சர்க்கரை இவற்றெல்லாம் அதிக அளவில் கலந்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு இனிப்பு பதார்த்தம். அதுக்கு நான் சொல்லுகின்ற விளக்கம் மைசூர் பாய்சன், நம்மை மெல்ல மெல்ல கொல்லும் விஷம் மைசூர்பா. அதை தான் இங்க அதிகமாக விரும்பி உண்பார்கள். வாயில் கரை வைத்தாலே கரையும் மைசூர்பா. கரைவது மைசூர்பா மட்டுமல்ல, உடல் நலமும் தான் கரையும். அது நமக்கு தெரியாது. அப்ப மருத்துவம் என்ன சொல்கிறது? ஒரு மைசூர்பா உண்டால் 7 கிலோமீட்டர் நடக்கின்ற போதுதான் அதிலே உள்ள அணு திணிவை செரிக்க முடியும். கலோரிஸ் என்று மாற்றி அதை வெளியேற்ற முடியும். அப்போ 7 கிலோமீட்டர் நடந்து வந்த பிறகு ஒரு மைசூர்பா சாப்பிடலாம் என்று சொன்னால், யாராவது 7 கிலோமீட்டர் நடப்பதற்கு தயாரா? ஆனா 4 துண்டு மைசூர்பா சாப்பிடுவதற்கு தயார். இந்த ஒரு போலித்தனமான கலாச்சாரம், மனதின் பலவீனமே சமுதாயத்தின் கலாச்சாரம். இன்றைய உலகத்தில் பலவீனர்களின் கலாச்சாரம் கண்டதை தின்னு உடம்பை கெடுத்துக்கிறது. அப்ப என்ன ஆகிறது? அளவு முறை மாறுகிறது, செரிக்கக்கூடிய அளவு மாறுகிறது, செரிக்கக்கூடிய பதார்த்தங்களின் முறை மாறுகிறது. இரண்டும் சேர்ந்து உடல் நோய்களாக மாறுகிறது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது உனின் என்ற ஒரு இலக்கணத்தை 2050 ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்து தந்த மகான் வலுவ பிறந்தகை. இன்றைக்கு தெருவுக்கு 2 மருத்துவமனைகள், ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். எந்த மருத்துவமனையிலேயும் மருத்துவரை எளிதில் பார்த்து ஆலோசனை பெற்றுவிட முடியாது. எல்லாம் மெடிக்கல் பிக்னிக் தான். இப்போ காலையில போனா மாலையில் வந்து சேரலாம். அந்த அளவுக்கு எல்லா மருத்துவமனைகளிலே நோயாளிகள் எண்ணிக்கை அதிகம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிக லாபகரமான தொழில் என்றால் ஒன்று ஹோட்டல், இன்னொன்று ஹாஸ்பிட்டல். இந்த 2 வியாபாரம் அமோகமான லாபத்தை தரும். இங்க கஸ்டமர், அங்கேயும் கஸ்டமர் ஆயிடலாம். இங்க கஸ்டமர்னு பேரு, அங்க பேஷண்ட்னு பேரு.
அப்ப இதை தவிர்ப்பதற்கு சொன்ன இலக்கணம் என்னங்க? மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு, உடம்புக்கு மருந்தே தேவையில்லை என்று தீர்ப்பெழுதினார் வள்ளுவர். எப்போ தேவையில்லை அதையும் சொல்லுகிறார். எப்போ மருந்து தேவையில்லை என்றால், அருந்தியது அற்றது போற்றி உணின். உண்ணுதல், விழுங்குதல், நக்குதல், மெல்லுதல், 4 வகை உணவு உண்டுங்க. நக்கி சாப்பிடுவது, மென்று சாப்பிடுவது, விழுங்குவது, அருந்துவது, அது குடிப்பதுன்னு சொல்லுவாங்க. இதுல அருந்துவது தான் மிக உயர்ந்த பக்குவம். அதுக்கு என்ன பொருள்? இயற்கை வைத்தியத்துல நீரை உண், உணவை குடி என்பது அடிப்படை சாத்திரம் இயற்கை மருத்துவத்துல. இது என்னது தலைகளா இருக்கு? உணவை சாப்பிடுவோம், நீரை குடிப்போம். இவங்க என்ன சொல்றாங்க? நீரை சாப்பிடு, உண், உணவை குடி, அருந்து என்றாங்க. ஏன் இது தலைகீழ் பாடம் என்றால், திரவ உணவுகளை சிறிது சிறிதாக நாக்கிலே வைத்து உமிழ்நீரோடு கலந்து பருக வேண்டும். திட உணவுகளை நன்கு மென்று அரைத்து உமிழ்நீரோடு கலக்க விட்டு கிட்டத்தட்ட பாதி செரிமானத்தை வாயிலேயே நடத்திவிட வேண்டும். அப்படி மென்று அரைக்கப்பட்டால் அது கூழாகத்தான் இருக்கும். அந்த கூழை குடி, அதான் அருந்துதல் என்ற சொல்லுக்கு பொருள். அதையும் இப்படி அருந்திய உணவை அருந்தியது அற்றது போற்றி உணின். நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. இப்ப என்ன இருக்கணும்? செரிமானம் ஆயிருக்கணும், மீதி கழிவாக வெளியே போயிருக்கணும். இதற்கு பிறகுதான் அடுத்த வேலை உணவு என்பது இயற்கை வகுத்த இலக்கணம். நீங்க எந்த ஜீவனாவது நாள் முழுவதும் உண்டு கொண்டிருக்கின்றதை நீ பார்க்கிறீங்களா? பசு மேயும், ஓரளவுக்கு மேய்ந்த பிறகு வந்து ஓய்வாக படுத்துக்கொண்டு மேய்ந்ததை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு நன்கு மென்று அரைத்து அதை விழுங்கும். எல்லா விலங்குகள், பறவைகளும் இப்படித்தான். நாள் முழுவதும் உண்டு கொண்டிருக்கின்ற ஒரே இனம் என்றால் வசதி உள்ள மனிதர்கள். ஏன்னா வறுமை இருக்கின்ற போது சாப்பிட முடியாது, வாங்க முடியாது இல்லையா? அதனால அங்கே வறுமையே நம்மை காத்து விடுகிறது. நோய் வராமல் வறுமையே நம்மை காத்து விடுகிறது. வசதி வருகின்ற போதும் ஆபத்தும் சேர்ந்தே வருகிறது. ஏன்னா நினைத்துடன் எதையும் வாங்க முடியும். அப்போ அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற போது அதை சிரிக்க முடியாமல் திணறியே உடல் நோய்வாய்ப்படும். அற்றான் அளவறிந்து உண்க, அஃதுடம்பு பெற்றான் நெடுதுய்க்குமாறு என்று இன்னொரு குறட்பாடு சொல்றார். அற்றான் அளவறிந்து உண்க, அளவு அறிந்து உண்க. இப்போ உணவகத்துக்கு போறோம். இன்றைய கலாச்சாரம் இங்க என்ன பாத்தீங்கன்னா, 1000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு உணவு. ஒருவேளை உணவுக்கு 1000 முதல் 5000 வரைக்கும் பல வகையான உணவுகள் அங்கங்கே வைத்திருப்பாங்க. பஃபே சிஸ்டம். நீங்க எதை வேண்டுமானும் எவ்வளவு வேணும் சாப்பிட்டுக் கொள்ளலாம், அன்லிமிட்டெட். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன? எதையும் என்ன செய்வது, அதை பொட்டலம் கட்டி எடுத்துட்டு போகக்கூடாது. யூ கேன் ஈட் பட் டோன்ட் டேக் அவே. வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அப்ப அங்கேயே சாப்பிடுதுன்னு சொன்னா யூ கேன் ப்ரொவைட் அன்லிமிட்டெட்
food, but my stomach is limited. எவ்வளவுதான் யானை பசி உள்ளவனாக இருந்தாலும் ஒரு முடிவு பாயிண்ட் இருக்கா இல்லையா? அதுக்கு மேல் சாப்பிட முடியாது என்ற எல்லை இருக்கா இல்லையா? அப்ப 5000 ரூபாய்க்கு யாரோ சாப்பிட முடியுமா? இது ஒரு புது வகையான கொள்ளை. அவன் நல்லா தெரியும் யாராலையும் எதுக்கு மேல சாப்பிட முடியாது என்பது அவனுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனா நீங்க எது வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுத்து நம்முடைய பணத்தை பறித்து கொண்டு வயிற்றுமே சாப்பிட முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. இந்த ஏமாற்று பித்தலாட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. காரணம் என்ன? அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. நீங்க வசதி உள்ள இடத்துல எனக்கு 5000 கொடுத்தீங்க அது சாப்பிடலையே அப்படின்னா, நாட் லைக் தட். We pay 5,000 for the ambience, for the quality of service, for the quality of atmosphere. Food is free. இது எப்படி லாஜிக்? 5000 ரூபாய் கொடுத்தது அந்த 5 நட்சத்திர ஹோட்டலிலே நாம வசதியை உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு மட்டுமே உணவு இலவசம் என்ற ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. சரி, எப்படியோ வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவையா என்பது தானே இப்ப கேள்வி. அதாவது கவிஞர் கண்ணதாசன் அழக ஒரு பாடலை சொல்லுவார். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். அந்த 2 வரி கவனிச்சு பாருங்க. பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இறைவனுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் இந்த பூமியே. எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000கணக்கான பொருள் குவித்தான். சரி, அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான். அம்பானி அதானி pay 50,000. Normal high class people pay 5,000. Normal middle class pay as you like. நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஒவ்வொரு ஐட்டத்துக்கு என்ன விலை. மிஞ்சி போனா ஒரு 400 ரூபாய்க்கு சாப்பிடலாம். கீழ்த்தட்டு மக்கள் பக்கத்து ஆயா கடையில அதே இட்லி 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அங்க 40 ரூபாய்க்கு விற்கின்ற இட்லி இங்க 5 ரூபாய்க்கு கிடைக்கும். இங்க சாப்பிடலாம். சரி, அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான். ஏழைக்கு 5 ரூபாய், நடுத்தரத்துக்கு 40 ரூபாய், ஹையர் கிளாஸ்க்கு 500 ரூபாய், ஹையஸ்ட் கிளாஸ்க்கு 5000 ரூபாய், 50,000 ரூபாய். சரி, எவ்வளவு விலை தந்தாலும் அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். எவ்வளவு செரிக்க முடியுமோ அவ்வளவுதான் நீ சாப்பிடலாம். அப்ப அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். இது ஒரு இலக்கணம். அப்போ இந்த உணவு உடலை செரிக்க கூடாது. உடல் தான் உணவை செரிக்க வேண்டுமே தவிர உணவு உடலை செரித்து விட்டால் அந்த வியாதிக்கு பேர் என்னங்க? அல்சர், குடல் நோய். இப்ப என்னாச்சு? உடல் நலத்தை உழைப்பின் மூலமாக செல்வமாக குவித்தேன். அந்த செல்வத்தை கொண்டு உடல் செரிக்க முடியாத உணவை அளவுக்கு அதிகமாக உண்டேன். இதன் விளைவு முதுகு வயதில் நோய்களாக வந்தது. அந்த நோய்களை நீக்குவதற்கு பணம் செலவானது. மருத்துவமனைக்கு போன போது என் சொத்தையே எழுதி வாங்கி விட்டார்கள். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மருத்துவமனையும் ஒரு கொள்ளைக்கூடம். வியாதிக்கு தக்க சிகிச்சை கிடையாதுங்க. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்து ஒண்ணும் இல்லைங்க, இந்த மருந்து 2 நாளைக்கு சாப்பிடுங்க. இந்த ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படித்தான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவர்கள் சேவை செய்தார்களா? என்ன மாற்றம்? வியாபாரத்தனமான மருத்துவம். இப்ப என்னாச்சுங்க? ஈட்டிய செல்வம் அனைத்தும் மருத்துவமனைக்கு
சொத்தாய் போச்சு. மிச்சம் என்ன? வியாதியும் வருத்தமும் நட்டமும். இப்போ என்ன நினைக்கிறோம்? இந்த பணத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க வேண்டாமேன்னு தோணுது. அளவா உழைத்து அளவா சம்பாதிச்சிருந்தா போதுமே. அனாவசியமா அதிகமா செலவு பண்ணி இப்போ மருத்துவமனைக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்போ ஹெல்த் இஸ் வெல்த் என்பது இப்போ புரியுது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சரி, இப்ப ஏற்கனவே சொன்னது போல how much health should be converted into wealth? எவ்வளவு உடல் நலத்தை செல்வமாக மாற்றிக்கொள்ளலாம்? எந்த அளவுக்கு மேல் உடல் நலத்தை செல்வமாக மாற்றுவதற்கு ஆசைப்படக்கூடாது? அந்த ஆப்டிமம் பாயிண்ட் என்ன? இது கண்டுபிடிக்கிற அளவுக்கு மனசுக்கு பக்குவம் இருந்து விட்ட வாழ்க்கை ஆனந்தம் தான், இல்லையா? கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ் கிரேட்டர் தி ஹாப்பினஸ், இல்லையா? கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ் கிரேட்டர் தி ஹாப்பினஸ். மகிழ்ச்சி தானே வாழ்க்கை. அப்ப எவ்வளவு மகிழ முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கணும், இல்லையா? அப்போ சொத்து தான் வாழ்க்கைன்னு நினைச்சோம், நிறைய சேர்த்துக்கிட்டே வந்தோம். உடல் நலம்தான் வாழ்க்கை என்று புரிகின்ற போது சொத்துக்கள் இடம் மாறி போனது. இந்த இலக்கணத்தை முதலே சொன்னாங்கல்ல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று முதலே சொன்னாங்கல்ல. அப்ப ஏன் உரைக்கல? ஏன்னா இது நம்முடைய தவறு இல்லைங்க. முதல்லயே புத்தி சொன்னா கேட்க மாட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தான் அனுபவிச்சு அப்புறம் தான் கெட்ட பின்பு ஞானி. என்னங்க, எல்லாம் கெட்டதுக்கு அப்புறம் தான் ஞானம் வரும். அதாவது சித்தர்களும் பெரியவங்களும் சொல்லி வச்சாங்க, கேட்கறது இல்லையே. அப்போ கண்ணசன் அழகா ஒரு 4 வரி சொன்னார். ஓடத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால், என்னங்க, ஓடத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது, பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையேது. சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல. என்னங்க, சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல. அப்போ யார் யார் இப்படி சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்க வேண்டியதுதான். இதுல போடுங்க, அடுத்த மாசமே உங்களுக்கு 4 பங்கா திரும்பி வரும், போடு. அதுல இதை சாப்பிடுங்க, வியாதி சரியா போயிடும், வாங்கி முழுங்குங்க. இப்படி யார் யார் சொல்லுவதையும் நாம் கேட்க வேண்டி இருக்கும். ஒரு ரகசியம் என்ன? நமக்காக யாரும் உழைக்க மாட்டார்கள், அதனால புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த 5 ஸ்டார் 3 ஸ்டார் 7 ஸ்டார் என்று பல இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சிஸ், நிதி நிறுவனங்கள் உனக்கு 48 நாள்ல 2 மடங்கு, 3 மாசத்துல 4 மடங்குன்னு போட்ட கொண்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பப்ப ஏதோ ஒரு பேர்ல புதுசா ஒன்று வர்றான், அதுலயும் மக்கள் போட்டு ஏமாந்து போய் காவல் நிலைய வாசல்ல கூச்சல் போடுவாங்க. யார் ஏமாறுகிறார்கள்? இது மட்டும் இல்லைங்க, லீகலைஸ்ட் கேம்பிளிங், ஆன்லைன் ரம்மி, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஆன்லைன் மெட்டல் ட்ரேடிங், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே லீகலைஸ்டு கேம்பிளிங், சட்டப்பூர்வமான சூதாட்டங்கள். இதை பற்றி வள்ளுவர் என்ன சொல்ற தெரியுங்களா? ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் என்றார். ஆக்கம் கருதி நாளைக்கு இத்தனை வரும், ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை. அசல் போயிடும்பா, அவர் இருந்தா தானே 4 மடங்கு கிடைக்கும். அவனே ஓடி போயிடுவான். 10 கோடி சேர்ந்தான்னா தூக்கிட்டு ஓடி போயிடுவான்.
இதுவரைக்கும் எந்த கேப் மாதிரியும் பிடிச்சி மக்களுக்கு திருப்பி கொடுத்ததாக சினிமாவில் செய்தி பார்த்தோண்டே தவிர நிஜ வாழ்க்கையில் நான் கண்டதில்லை. போச்சா? யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பிகம் டொனேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் வில் பிகம் டொனேஷன். இது தேவைதானா? இது தேவைதானா? சரி, அதுக்கும் ஒரு அறிவுரை சொன்னார் வள்ளுவர். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். அறிவுலன்னு சொல்ல மாட்டான், நாளைக்கு இவ்வளவு கிடைக்கும் இதுல போடுன்னு. இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சிஸ் எல்லாருமே திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். ஷேர் புரோக்கரு, அந்த புரோக்கரு, ரியல் எஸ்டேட் புரோக்கரு, கோல்டு மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் திருட்டு பசங்க. அப்ப இதிலே நாட்டம் இருக்கின்ற வரைக்கும் உழைத்துத்தான் ஆகணும். அப்புறம் உழைத்து வீணான பிறகு மிச்சம் என்ன? வருத்தமும் நோயும். இவ்வளவுதான். மிஞ்சி போன வறுமையும் வரலாம். அதனாலதான் இந்த வாழ்க்கைக்கு பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பணம் இல்லைன்னா என்ன மரியாதை என்பது எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே. இப்ப பணம் இல்லைன்னு வாழ்க்கை இல்லை. ஏன்னா எதையும் இலவசமா இறைவன் கொடுத்தது இலவசம்தான். ஆனா நம்ம எல்லாத்தையும் வாங்கித்தான் தூய்த்தாக வேண்டும். எதுவும் இலவசத்தில் கொடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதி கொடுப்பான் இலவசம், அப்படி கொடுத்து அப்படி வாங்கிக்குவான். அது தெரியாது இந்த முட்டாள்களுக்கு. ஏதோ அரசாங்கம் நமக்கு கொடுக்குது, அரசாங்கம் கொடுக்க அவன் அங்க அப்பா சொத்தை கொடுப்பான் நமக்கு. அவன் வளல் பெரும்பான இலவசமா கொடுக்கறதுக்கு. அவனே ஒரு அறத்திருட. அப்ப நம்ம திருட காசு நமக்கே கொடுப்பான். இது புரியாத முட்டாள்கள் அவனையே மிகச்சிறந்த அரசியல்வாதின்னு சொல்லி அவனுக்கே ஓட்டு போட்டு காலங்காலமா ஏமாத்திட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் முட்டாள் கூட்டம். அப்போ இந்த வாழ்க்கை பொருள் அவசியம் என்றால் இந்த பொருளை ஈட்டுகின்ற திறமையும் வசதியும் வாய்ப்பும் எல்லோருக்கும் கிட்டுமா? இது முக்கியமான கேள்வி இல்லையா? ஆசைகள் எல்லோருக்கும் பொது. பிச்சைக்காரன் முதல் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஆசைகள் எல்லோருக்கும் பொது. ஆனா வசதிகள் என்னங்க? அப்ப ஈட்டுகின்ற திறமையும் வாய்ப்பும் எல்லோருக்கும் ஒன்று போல் இருக்காது. அதுதான் இயற்கை விதி. அப்ப இருப்பவனை பார்த்து இல்லாதவன் ஏங்கினால் விளைவு என்ன? கடன், திருட்டு, கொள்ளை. கடன், திருட்டு, கொள்ளை. வேற என்ன நடக்கும்? அதனால்தான் ஆசைகளை சீரமைக்கணும். ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை, போகாறு அகலாக்கடை. ரொம்ப குறைந்த வருமானம், பரவாயில்லப்பா, வருத்தப்படாத. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை தேவைகளுக்கு போதவில்லை என்று கடன் வாங்காத வரைக்கும் குறைந்த வருமானம் கூட போதுமானதே. அப்ப என்ன வேணும்? 1000 ரூபாய் சம்பாதிக்கின்ற போது அதுக்கு தகுந்த ஆசை இருக்கணும். 1 லட்சம் சம்பாதம் வருதா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆசையை விரிச்சுக்கலாம். அது எச்சரிக்கை வேணும், உடம்பு கெடுத்துடக்கூடாது. அது எப்படி? 1000 ரூபாய் சம்பளம், செல்போன் வாங்க முடியல, ஓகே. 1 லட்சம் சம்பளம், செல்போன் வாங்க முடியுது, ஓகே, என்ஜாய். அதே 4 பேரை பார்த்துட்டு இருக்காது, கஷ்டம். அப்ப அனுபவ பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும்.
சரி, சொத்துக்கள் எண்ணிக்கை பெருக பெருக மனநலம் கெடும், மன நிம்மதி போயிடும். அந்த நிம்மதி என்ற வார்த்தையை பாருங்களேன், நீ இம் மா தி 4 எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்துனீங்கன்னா நிதி ஆயிரும் இல்லைங்களா? நிதி, செல்வம். மத்தியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இம் மா. இம் எதை குறிக்கும்? ஓம். அதுல இம் என்பது மெய்ப்பொருளை குறிக்கும், சுத்த விலையை குறிக்கும், தெய்வத்தை குறிக்கும். மா என்பது மனிதனை குறிக்கும், மனதை குறிக்கும். அப்போ நீ தி என்ற 2 எழுத்துக்கள் இணைந்த நிதிக்கு மத்தியில் தெய்வமும் மனிதனும் சிக்கி குற்றுயிராக அவதிப்படுகிறார்கள். ஏன்னா எந்த கோவில் வருமானம் அதிகமாக இருக்குதோ அந்த கோவிலை இந்து அறநிலையத்துறை எடுத்துக்கொள்ளும். உண்டியில போடுற காசுலாம் அவன் திருடிக்குவான். உண்டியில போடுற காசு எல்லாம் அரசாங்கமே திருடிக்கும். அப்ப இறைவனுக்கே வசதி வந்த சிக்கல் அரசாங்கத்தின் மூலமாக வந்துடும். மனுஷனுக்கு சொல்லவா வேணும்? அப்போ நிதிக்கு மத்தியில் சிக்கிய இறைவனும் மனிதனும் வாழ்க்கை நொந்து நூலாகிறது. இந்த அவஸ்தையை விட்டு விலக வேண்டும் என்று அப்பப்போ மனம் விரும்பினாலும் நிதிக்கு தருகின்ற மதிப்பை நிம்மதிக்கு தர மனம் மறுப்பதால், நிதிக்கு தருகின்ற மதிப்பை நிம்மதிக்கு தருவதற்கு மனம் மறுப்பதால் நிதியிலும் நிறைவு இல்லை, வாழ்ந்த வாழ்க்கையிலும் நிறைவு இல்லை. So the life is failed. தோற்று போன வாழ்க்கை. சோ வாழ்க்கை என்பது சோதனைத்தாளே, வாங்க வேண்டும் அதில் 100க்கு 100. அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. அப்ப அதை பெற வேண்டும் என்றால் என்ன வேணும்? How much health should be converted into wealth? இந்த ஈக்குவேஷன் தெரியணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் வாழ்க்கையை பற்றிய விளக்கம் வேண்டும், மனதை பற்றிய ரகசியம் தெரிய வேண்டும். ஏன்னா மனம்தான் வாழ்க்கைங்க. என்னதான் ஆன்மீகம், ஞானம், அது இதெல்லாம் பேசினாலும் நம்மகிட்ட ஆசை இல்லையா? கடும் சொல் இல்லையா? சினம் இல்லையா? கவலை இல்லையா? கடும் பற்று விட்டு விட்டதா? எல்லாம் வச்சுட்டு தான் உட்காந்துருக்குறோம். இதோட ஆன்மீகத்துக்கும் தொட்டுக்கிறோம், எனக்கும் மனவளக்கலை தெரியும் அப்படின்னு, அவ்வளவுதான். எப்படி மாற்றம் வரும்? எனவே இந்த மனதின் ரகசியம் என்ன என்றால், மனம் எப்போதும் இன்பத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லோருடைய மனமும் எப்போதும் இன்பத்தை நோக்கித்தான் ஓடும். பிறகு ஏன் மனம் இன்பத்தில் நிறைவு பெறுவதில்லை? நான் கூட ஒரு கட்டத்தில் நினைத்து கொண்டிருந்த உண்டு, இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துல they will come to a saturation point. அதுக்கு மேல திருட மாட்டாங்க. அதெல்லாம் மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதை விட ஒருத்தனுக்கே ஓட்டு போடுவோம். அவனுக்கு ஒரு லிமிட்ல போதும்டா, இதுக்கு மேல சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு நிறைவு வந்து விட்டால் பிறகு ஒழுங்கா ஆட்சி பண்ணுவான்ல அப்படின்னு ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்க்க போனா இவர்களுக்கு வானமே எல்லை என்பது போல செல்வம் குவிப்பதில எல்லை கூடே கிடையாது. கடவுளை போல இவனுடைய ஆசைக்கும் எல்லை கிடையாது. அப்புறம் எப்படி திருடாம இருப்பாங்க? சோ பரம்பரையா திருடுவார்கள். எவ்வளவு திருடினாலும் அவனுக்கு நிறையாது. அதையும் ஒரு சொல்லி போயிட்டார், ஆசைக்கு ஒரு அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலுத்தவே நினைவர். அப்ப ஏன் மனம் இவ்வளவு ஆசைப்படுகிறது?
எது கிடைத்தால் இந்த மனம் போதும் என்று சொல்லும். எது கிடைத்தால் இந்த மனம் எனக்கு இது போதும் என்று சொல்லும் என்றால், அருமையான உதாரணம் பட்டினத்தார். மன்னனுக்கு நிகரான செல்வங்கள் அவருடைய மாளிகையில குவிந்து கிடந்தது. அவ்வளவு பெரிய செல்வந்தர், வணிகர். ஆனா அவருக்கு நிறைவு இல்லை. சொந்தமா பிள்ளையும் கிடையாது. ஒரு குழந்தையை தத்தெடுத்து தான் வளர்த்தார். அவனை கப்பல் ஏற்றி போய் பொருள் ஈட்டி வா என்று வாணிகம் செய்ய துரத்தி விட்டார். அவன் போய் வைரம், வைடூரியம், மாணிக்கம் என்ற எல்லாவற்றையும் சம்பாதித்து திரட்டி கொண்டு வந்தான். பிறகு அப்பா இடத்துல இதை சேர்த்து விடுங்கள் என்று ஒரு சிறப்பு பரிசாக ஒரு சிறிய பெட்டகத்தை தந்துவிட்டு போனான் அம்மாவிடத்துல. அம்மா, பையன் உங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறான் என்று அந்த பெட்டியை தந்தார்கள். அது திறந்து பார்த்தா ஒற்றை சுவடி, அதுல ஒற்றை வரி, அதுல அந்த பெட்டிக்குள்ள ஒரு காதற்ற ஊசி. இவ்வளவுதான் சிறப்பு பரிசு. அந்த ஒற்றை வரி என்ன? காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கே. இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிற, என்னையும் அனுபவிக்க விடாம வணிகம் செய்து வா என்று துரத்து விட்ட. நீ சாகும் போது இவையெல்லாம் கூட வருமா? காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கே. காது இருந்தா தான் தைக்கிறதுக்கே பயனாகும். காது இல்லைன்னா யூஸ்லெஸ். அது கூட உன் கூட வராது என்கின்ற போது எதற்கு இத்தனை வைரம், வைடூரியம், தங்கம்? ஆடி முடிக்கையிலே அள்ளிச் சென்றோர் யாரும் உண்டோ? இதை இப்படி நான் யோசிக்கிறது உண்டு. விட்டு விட்டு போகின்ற நிலைமை இருக்கின்ற போது இப்படி புடுங்குறானே, ஒருவேளை கொண்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி வசதியை இறைவன் தந்திருந்தால் இந்த மனித குலத்தின் நிலை என்ன? வேடிக்கை மனிதர்கள் இல்லையா? சரி, ஏன் இந்த மனம் இப்படி ஆசைகளை நிறைவில்லாமல் போகிறது என்றால், அந்த பட்டினத்தார் கடைசியில சொல்றார், இந்த இந்த ஒற்றை வரி தந்த ஞானத்துல என்ன பண்ணினாருங்க? இப்ப நாம இந்த 4 சென்ட் இடம், 4 டிஜிட்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் இதை வச்சுக்கிட்டு ஞானத்துல முழுமையாக போக முடியல. ஏப்பா தவம் பண்ணலைன்னா நேரம் இல்லைன்றோம். ஏன் மன்றத்துக்கு வரலன்னா கெஸ்ட் வந்துட்டாங்க, திடீர்னு வேலை வந்துருச்சு, வர முடியல அப்படின்றோம். 1008 காரணங்களை சொல்றோம். ஆனா பட்டினத்தார் என்ன பண்ணினாருங்க? இந்த ஒற்றை வரி தந்த ஞானம் அவ்வளவுதானா? எதுவுமே கூட வராதா என்று அத்தனையும் கன பொழுதில் துறந்து விட்டு கோவணத்தை கட்டி கொண்டு சந்நியாசம் வாங்கினார். சரி, அந்த சந்நியாசத்தில் பெற்ற பக்குவத்தில் என்ன சொல்றாரு? பிச்சை எடுக்க திருவோடு உண்டு. என்னங்க? பிச்சை எடுக்க திருவோடு உண்டு. படுத்துறங்க திண்ணை உண்டு. இப்பெல்லாம் கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டில் திண்ணையே கிடையாதுங்க. கிராம பக்கத்துல திண்ணையா இருக்கு. அதாவது வழிபோக்கர்கள் ஓய்வெடுப்பதற்காக வீட்டின் வெளிப்பக்கத்துல வீட்டோடு சேர்த்து திண்ணை என்று வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கடைக்கு வாடகை விட்டுருவாங்க. அப்ப யாரோ வீட்டு திண்ணையில ஓய்வு எடுக்கலாம். அப்ப படுத்துறங்க திண்ணை உண்டு. உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு. நம சிவாய. உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு. இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும்னு கேட்டா இருப்பாங்க. இங்க இருக்குது நிறைவனம். மன்னனுக்கு நிகரான செல்வம் மாளிகையோடு வாழ்ந்த போது இல்லாத நிம்மதி எங்கே கிடைத்தது? பிச்செடுத்த சோறு ஊரம் விட்டு தின்ன. அங்க ஏன் நிறைவனம் வந்தது? பஞ்சாட்சரம் நமசிவாய, இது போதும் தெய்வீகம் என்றார். இன்னும் என்ன பாக்கியம் வேணும்? இதுதான் பெருநிதி, பேரின்பம். அப்போ மனம் போதும் என்று சொல்லிச்சு இல்லையா? இந்த இடம் எங்கே வருகிறது என்பதை
கவியரசு கண்ணதாசன் மிக அற்புதமாக 4 வரிகளை தந்தார். மிக அற்புதமான வரிகள். 4 வேதங்களுக்கு சமம் அந்த 4 வரிகள். என்ன பாருங்க. கேள்வி வரும் போது பதில் ஒன்று வேண்டும். வாழ்க்கையை பற்றி, தெய்வத்தை பற்றி, இயற்கையை பற்றி எத்தனையோ கேள்விகள் வரலாம். அத்தனை கேள்விகளுக்கும் அறிவுபூர்வமான, அனுபவபூர்வமான ஒரு விளக்கம், ஒரு விடை எங்கே கிடைக்கும்? துரியாதீதத்தில் கிடைக்கும், சக்தி களத்தில் கிடைக்கும். அப்ப தவத்தின் மூலமாக மனதை பக்குவப்படுத்தி விட்டால் கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கிடைக்கும். சரி, அடுத்த வரி பாருங்க. கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். மனதின் இயல்பே அரிப்பதுதான், கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மனம் கேட்க நினைக்காத பக்குவத்தை பெற வேண்டும் என்றால் அதுவும் துரியாதீதத்தில் தான் கிடைக்கும், தெய்வ சன்னிதானத்தில் தான் கிடைக்கும். சரி, இந்த 2 அங்க கிடைக்கும் சொல்லிட்டாரா? இதை எப்படி பெறுவது என்ற வழியை சொல்றாரு பாருங்க. வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். அவனை பார்த்து இவனை பார்த்து அது மாதிரி பதவி வேணும், இது மாதிரி சொத்து வேணும், அது மாதிரி கார் வேணும், இது மாதிரி செல்போன் வேணும், இது மாதிரி நகை வேணும், அது மாதிரி ஒண்ணு வேணும். இப்படியே அவர்களை இவர்களை பார்த்து 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 ஆசைகளை விரித்து கொண்டே போனால் இந்த வாழ்க்கை பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன் என்று சொன்னாரே ஒரு ஆழ்வார். இது அடுத்தவருக்காக வாழ்கின்ற அடிமை வாழ்க்கை. அடுத்தவர்களுக்காக அடுத்த சொல்கின்றபடி வாழ்கின்ற ஒரு அடிமை வாழ்க்கை. அதை விட்டு வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். என் வாழ்க்கை, என் மனம், என் உயிர், என் ஆத்மா, இது என்னுடைய வாழ்க்கை. இதை நிறைவாக மாற்றக்கூடிய வகையிலே நான் பயணம் செய்வேன், அதற்கு தக்கதொரு குருவை துணை கொள்வேன் என்ற வைராகம் வேண்டும். வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். சரி, அதுக்கு எங்க தொடங்குவது? மனதை மனமாக நீ காண வேண்டும். மனம் என்பதே நிறைவு பெற முடியாது. மைண்ட் இட் செல்ஃப் cannot be satisfied. அது நிறைவு பெறாத ஒரு இயக்கம். மனதை மனமாக நீ காண வேண்டும். அது இப்படித்தாங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது கேட்கறதெல்லாம் வாங்கிட்டு இருந்தா பொழப்பு நடக்குமா? நம்ம குழந்தைகள் நச்சரிக்கிறப்போ சொல்றோம் இல்ல, அது அப்படித்தாங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது கேட்கறத வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு எங்கெங்க போறது சொல்றோமா இல்லையா? அதே போல நம்முடைய மனசும் இதுவும் எப்போ எதையாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்க முடியுமா? அப்ப மனம் என்பதே ஆசைகளின் கருப்பை. பிரசமாகிட்டே இருக்கும், குட்டி குட்டியா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். பெத்துக்கிட்டே இருக்க முடியுமா? யார் சமாளிக்கிறது? எனவே மனதை மனமாக நீ காண வேண்டும். இப்ப மனதை அதன் போக்கில் அது போட்டுங்க, ஆசைப்படட்டும், நாம் பாட்டுக்கு இங்க வேலை பார்ப்போம். இது சாட்சி பாவனை. மனதை மனமாக காண்பது சாட்சி பாவனை. அந்த சாட்சி பாவனையிலே தான் தவம் சித்தி ஆகும், இறையுணர்வு அனுபவமாகும். அதிலே மனம் நிறைந்து போகும். அந்த நிறைவு பெற்றதுனால தான் மாளிகையில் நிறைவு பெறாத மனதை எங்கே நிறைவு பெற்றது? நமச்சிவாயத்தில் நிறைவு பெற்றது. இங்கதான் ஈக்குவேஷன். How much wealth should be converted into wealth. இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சு போச்சு என்றால் பொருள் ஈட்டுவோம், ஈட்ட வேண்டும். அதில் என்ன வாழ்க்கை இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. சரி, இது மட்டும்தான் வாழ்க்கையா? செத்து போயிட்டா? 7 ஒருவன், 70 ஒருவன், சாவது எப்படி, செல்வது எவ்விடம்? கண்டவர் யார், சொன்னது என்ன? அறியாத வரைக்கும் இறைவனை நம்பு என்று கண்ணாசுடைய கவிதைகளிலே வரும். அப்ப இறந்த பிறகு செல்வது எவ்விடம்? என்ன வாழ்க்கை? சொர்க்கமா நரகமா? அதுக்கு ஒரு அருமையா பதில சொல்றார் கண்ணதாசன். சொர்க்கமும் நரகமும் நம்பசமே, வெளி எங்கோ இல்ல. நாம் சந்திக்கும் இன்பங்கள் அனைத்தும் சொர்க்கம்.
நாம் வருந்துகின்ற துன்பங்கள் அனைத்தும் நரகம். சொர்க்கமும் நரகமும் நம்பஸ்தமே. நான் சொல்வதை உன்மனம் கேட்கட்டுமே. சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே. அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. சத்தியம் தர்மம் தாங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை. அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கணும். எப்படி தாயின் கருப்பில் இருக்கிற போது அந்த லேப்டாப் 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 கேட்டமோ, அதுபோல தர்மம் சத்தியம் தர்மம் சத்தியம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பதான் பொருளுக்கும் அருளுக்கும் சரியான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். சரி, அந்த வாழ்க்கையின் மறுபக்கம் என்ன? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. சரி, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாக யாங்கு எந்த உலகம்? இறந்த பிறகு இந்த பூமி என்ற உலகத்தை கடந்து பிரபஞ்சம் என்ற உலகத்திற்கு ஒரு பயணம் இருக்குதுங்க. சாலோக்கியம், சாரோபியம், சாமீபியம், சாயுச்சியம் என்று 4 படித்தளங்கள் ஒரு ஆத்மாவுடைய பயணத்துல. அப்ப வாழ்க்கை முடிகின்ற போது இந்த பயணத்தில் எந்த படியில் நாம் இருக்க போகிறோம்? சாலோக்கியமா, சாமீபியமா, சாரூபியமா, அல்லது உண்மையிலேயே சிவலோக பதவி வைகுண்ட பிராப்தம் என்கின்ற சாயுச்சமா? எங்கே நிற்க போகிறோம்? அதுதான் ஆத்மாவின் வெற்றி. அப்போ பொருள் உடல் சார்ந்த நிம்மதி தரும், உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்யும், உடல் சார்ந்த ஆசைகளை நிறைவு செய்யும். ஆனால் மனம்தான் ஆத்மா சார்ந்த தேவையை நிறைவு செய்யும். அப்ப வாழ்க்கை என்பது பொருள் திருப்தி, உடல் திருப்தி, பொருள் திருப்தி, மன திருப்தி, ஆத்ம திருப்தி. இந்த 4 வகையில் வாழ்ந்தால்தான் வாழ்க்கை வெற்றிகரமாகும், நிறைவாகும், முழுமையாகும். எனவே ஹெல்த் இஸ் வெல்த். உடல் நலமே செல்வம். உடல் நலமும் வேண்டும், செல்வமும் வேண்டும். இந்த இரண்டோடு வாழ்க்கையின் நோக்கம் என்னங்க? இந்த வாழ்க்கையின் மறுபக்கம் என்ன? எதுவுமே கேட்காத, எந்த கேள்வி எழுந்தாலும் இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அனுபவத்தின் மூலமாக பெறக்கூடிய அந்த துரியோதன நிலையிலே மனம் இணைந்து விட்டால் வாழ்க்கை வெற்றிகரமாக நிறைவு பெறும். எனவே வேதாத்திரியமும் உடல் நலமும் என்றால் நல்ல உடல், நல்ல உடல், நலமான உடல். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் செரவ மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். எல்லாம் அல்பாயுசுல போய்கிட்டே இருக்குது. ஒருத்தனுக்கும் ஞானம் வரல. வாழ்ந்தேன் என்ற நிறைவும் இல்லை. சாவை கண்டு பயப்படுகின்ற மக்களைத்தான் பார்க்கின்றோம். சாவை வரவேற்கின்ற மனிதர்களை பார்க்கவே முடியறதில்லை. எனவே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் செரவ மாட்டார். சிவலோக பதவி வைகுண்ட பிராப்தம் என்பது செத்த பிறகு போகின்ற இடம் அல்ல. செத்த பிறகு போகின்ற இடம் அல்ல. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையே என்றார் வள்ளல் பெருமான். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் சிவலோக பிராப்தம் வைகுண்ட பிராப்தம் இல்ல. அது முட்டாள்களின் கருத்து. அவர்களை போல என்னை நினைக்க வேண்டாம். அப்ப சிவலோக பிராப்தமும் வைகுண்ட பிராப்தமும் எப்போது துய்ப்பது, எப்போது கிடைக்க வேண்டியது என்றால் வாழ்கின்ற காலத்தில் பெற வேண்டிய போதாந்தம், தெய்வீக பேரின்பம். அப்ப வாழ்கின்ற காலத்திலே பெற வேண்டுமே தவிர செத்த பிறகு சிவலோகம் போக முடியாதுங்க. அதனால் உடம்பார் அழியின் உயிரர் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டார். அதனால் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. என்ன உபாயம்? 5 அளவு முறை. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே.
அப்ப உடம்பை வளர்க்கின்ற போது, பாதுகாக்கின்ற போது ஆயுள் நீளம் ஆகும், ஆயுள் விரிவு பெறும். அந்த விரிவு பெற்ற ஆயுளுக்கு நோக்கம் என்ன என்றால் இறைவனை உணர்ந்து அவனோடு லயமாவது, ஐக்கியமாவது, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனவள கலையில உடற்பயிற்சி, காயல்பம், தவம், தத்துவ விளக்கம், இந்த 4ம் இருந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். அப்படிப்பட்ட அற்புதமான வேதத்திலே தத்துவத்தை தெளிவாக புரிந்து பயன் கொண்டு தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனையை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். ஹெல்த் இஸ் வெல் என்று தொடங்கிய ஐயா அவர்கள் உடல் நலத்தினுடைய அவசியத்தை பற்றியும் அதனை பேணுகின்ற வழிமுறைகள் பற்றியும் பேண தவறின் ஏற்படுகின்ற விளைவுகள் பற்றியும் பல பல கவிதைகள் மூலம் எமக்கு சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார். நாம் முதலில் ஐயா அவர்களை துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். சிறந்ததோர் சிந்தனை தந்த பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம், மனநலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. இப்போது அன்பர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஐயாவிடம் கேட்டுக்கொள்ளலாம். இல்லை. அடுத்ததாக நாம் நிகழ்வை நிறைவு செய்யும் முகமாக யாராவது ஒரு அன்பர் உலக நல வாழ்த்தினை இசைத்தீர்கள் என்றால் நல்லம். உலக நல வாழ்த்து. நீங்களே சொல்லுங்கம்மா, யார் முன் வரவே இல்லையா? இல்லை. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவர் எல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வேதாத்திரிய உடல்நல பற்றிய சிறந்த சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு உலக நல வாழ்த்தினையும் சிறப்பாக இசைத்திட்ட ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஐயா அவர்களும் முனைவர் மாணிக்க வாசகம் ஐயா அவர்களும் சான்றோர் பெருமக்களாகிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவதோடு இந்த நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். பாண்டியன் வந்துட்டு பெரிய அளவுல